என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இன்னாவரே, சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இன்னாவரே, சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தை இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தை இல்ல. எபினேசரே, எபினேசரே, இன்னாவரே, சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. வா வா சூப்பராக பாடினீங்க சிஸ்டர். உண்மையாகவே ரொம்ப அழகாக நல்லா கீபோர்ட் வாசித்தீங்க. பிரதர்
செமையாக வாசிக்கிறீங்களே ரோலாம் சும்மா டடாக் 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 டடாக்ன்ட்டு அப்படியே காதில் வந்து டங் 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 என்னமோ கேட்குறோம். செமையாக இருந்துச்சு, அப்படியே கேட்டுனே இருக்கலாம் போல இருந்தது. பிரதர், இவங்கெல்லாம் பாடுறது வாசிக்கிறதுலாம் முக்கியமாக இங்கேருந்து தான் வருது. உங்கள் கை விளையாடுது அந்த இதில் அப்பப்போ என்னென்னமோ பண்ணுறீங்க. உண்மையாகவே செம்மையாக இருக்குது. நல்ல கிஃப்ட்டு, செம்ம கிஃப்ட்டு உங்களுக்கெல்லாம். பிரதர், இது கூட கிஃப்ட்டு தான் பிரதர். இந்த அது என்னது, அது மிக்சர் மிக்சர் பாருங்கள், அது கூட நமக்கு வாயில் வர மாட்டேங்குது, கூட நமக்கு தெரில. இது கூட கிஃப்ட்டு தான். இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். பெரிய கிஃப்ட்டு பிரதர். பிரதர் ஐஃபை அடிங்க. ஐயோ 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 பிரதர், அப்புறமா ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருங்க. எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பிரதர். அதெல்லாம் அப்படியே வரும். ஆமாம், சொல்லித்தரேன். சொல்லி தருவீங்களா? சொல்லித்தரேன். தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் கொஞ்சம் இப்படி வாங்க சிஸ்டர், உங்ககிட்ட கண்டிப்பாக தள்ளுங்க. எங்கே பேசணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் நடுவில் நின்றுட்டு இல்லை, நீங்கள் தள்ளிக்கோங்க லைட்டா. நான் தள்ளணுமா? என்ன தள்ளுறீங்களா? இல்லை தள்ளுங்கன்னா தள்ளுறேன். நீங்கள் இந்த பக்கம் தள்ளுங்க பிரதர். ஐயோ 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 பிரதர், நீங்கள் வாசிக்கும் போது இந்த மண்டையில் இருக்க முடிய பார்க்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன், இப்போதான் சொல்கிறேன். கை கொடுங்க. செம்ம கிஃப்ட் பிரதர். இது இந்த எனக்கு சின்ன வயசுல ஆசை பிரதர். இந்த ட்ரம்ஸு எங்கள் அம்மாட்ட சொல்லுவாம்மா, ட்ரம்ஸு ட்ரம்ஸு ட்ரம்ஸ். எல்லாருக்கும் வராது பிரதர், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வரும். சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லி பிரதர், செம்ம கிஃப்ட் பிரதர். இதெல்லாம் ஆமாம் யாருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா பிரதர் எனக்கு இதுக்கு. நான் வாசிச்சேன்னா எல்லாம் அப்படியே பார்ப்பாங்க. ஆமாம், அப்போ ரோட்டில் கூட வந்து வாசிங்களா? நிறைய பேர் பார்ப்பாங்க. பெரிய பெரிய மீட்டிங்ஸில் தான். ஓ, பெரிய பெரிய மீட்டிங்ஸ் அந்த மாதிரி தான். நீங்கள் ஆமாம் பிரதர், பிரதர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ ஃபேன்ஸு பிரதர். உங்கள் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பேர் ஃபாலோவர் ஆகுறாங்க தெரியல, மில்லியன் கணக்கில் இருப்பாங்க. மில்லியன் கணக்கிலையா? அடப்பா, எப்படி போய் சொல்கிறப்ப ஆண்டவர் சமூகத்தில். இல்லை உண்மையாகவே இது செம்ம கிஃப்ட்டு. நிறைய பேருக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிற கிஃப்ட்லாம் செம்மையாக இருக்கும். நல்லா செம்மையாக வாசிக்கிறவங்க பண்ணிட்டே இருப்பேன் பிரதர். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே நைட்டு தூங்கும் போது பண்ணிட்டே இருப்பீங்களா? இப்படி 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 கை கால் வாசிச்சு அப்படிலாம் பண்ண மாட்டேன். மோஸ்ட் டைம் கிடைக்கும் போது பண்ணிடுவேன். சிஸ்டர் சரிங்களா? இல்லை அப்போ சிரிச்சமே சரிங்களா? அப்படி சிரிக்க தெரியாது, டீசெண்டாக தான் சிரிக்குது. சரி, ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அப்புறமா நீங்கள் சிரிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி நான் எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். பிரதர் சூப்பர் பிரதர். நான் அப்புறமா உங்களை ஒரு க்ளோஸர் பெற்றுக்கிறேன். வாசிக்கிறேன் கண்டிப்பாக. செம்ம கிஃப்ட் பிரதர். பிரதர், சின்ன வயசுல இருந்தால் எத்தனை வயசு வாசிக்கிறீங்க? சின்ன வயசுலாம் எனக்கு கரெக்டாக தெரியல. 2 வயசு 3 வயசு? 2-3 வயசுலேருந்து வாசிப்பேன். யாராவது நம்ப முடியுமா? பிறக்கும் போதே நான் வாசிச்சுட்டே பிறக்கும் போதே ஒரு வாசிச்சுட்டு இருந்தா? ஓ, படுத்துக்கிட்டு சொல்றீங்களா? பிரதர் சான்ஸ் இல்லை பிரதர். சூப்பர் கிஃப்ட் தான் எல்லாமே. நான் உண்மை எனக்கு ரொம்ப ஆசை. சின்ன வயசுல இருந்து ட்ரம்ஸ் வாசிக்கணுன்ட்டு செம்ம ஆசை. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி என்ன ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க. பரவாயில்ல, அது வயசு வயசாக இருந்தாலும் சரி, அவங்க அட்லீஸ்ட் ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்களே நம்மளை வச்சு. சரி பிரதர், மைக் கொஞ்சம் கொடுங்க. சிஸ்டர், உங்கள் வாய்ஸ் செம்ம கிஃப்ட் சிஸ்டர். நிஜமா லைட்டா எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம். இல்லைனா த்ரோட் ப்ராப்ளமா? த்ரோட் ப்ராப்ளத்துலையும் இவ்வளோ அழகா பிரதர். த்ரோட் ப்ராப்ளம்ன்றாங்க. ஐயோ, த்ரோட் ப்ராப்ளம். சரியான சிங்கர் அவங்க. அவங்க த்ரோட் ப்ராப்ளம்ல நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணதுனால செம்மையாக பாடியிருக்காங்க. பாரு, அவர் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நான் தானே நல்லா பண்ணேன். அவங்க அவர் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாசிச்சதுனால தான் அப்படி இருந்துச்சு அவங்களோட வாய்ஸ். இல்லை அடிச்சுக்காதீங்க, அவங்க சும்மா அவங்க ஓரத்தை சும்மா நின்று. இல்லை கரெக்டு தான், எல்லாமே முக்கியம் தான். இது எல்லாமே முக்கியம்தான். ஆனால் சிஸ்டர் உண்மையாகவே நீங்கள் பாடும்போது என்ன சொல்கிறது, வாந்தி வந்துச்சா? அப்பெல்லாம் சொல்ல முடியுமா? நீங்கள் பாருங்க பாருங்க, அப்படி எனக்கு புல் அரிச்சிச்சா? அப்படின்னு என்னது சொரியுமா? அந்த கையில சிலுத்துருவேன். அந்த அளவுக்குலாம் இல்லை, வாவரம் பேசாதீங்க. பாடினாங்கன்னா அப்படியே மைக் அடிச்சு சொல்லுவாங்க. அவ்வளோ கேவலமா இருக்குமா? வாய்ஸ் இனிமையா இருக்குமா கேட்கறதுக்கு? ஐயோ சிஸ்டர், உண்மையா சொல்றேன் சிஸ்டர், உண்மையா செம்ம. நானே அவங்களோட பெரிய ஃபேன். ஆமா, சுத்தினே இருப்பீங்க சிஸ்டர். உண்மையா சொல்றேன் சிஸ்டர்,
சூப்பர் வாய்ஸ், செம்ம gift சிஸ்டர் உங்களுக்கு. Thank you, thank you. எனக்கு எனக்கும் ஆசை தான் என்னோட என் வாய்ஸை வந்து இப்படி பாடணும். அந்த அந்த இது கொடுங்க, ஏதோ ஒன்று வாசிங்க ஒரு கார்டு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா பாடுவீங்களா? அப்போ பாடினா தான் வாசிக்க முடியும், அதுக்கு தான் கேட்குறேன். புரியுது பிரதர், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிரதர் மறந்தா அங்கே பிரதர் கீபோர்ட் வாசிக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஒரு டேலண்ட் கீபோர்ட் வாசிக்கிற மாதிரி என்னென்னமா பண்ணுறாப்புல அதில். பிரதர் அதெல்லாம் செம்மையாக பண்ணுவேன். நீங்கள் பாடுங்க, எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் சிஸ்டர். நானும் நீடும் இல்லை செட் ஆகலை பிரதர், வாசிக்க வரமாட்டீங்க நீங்கள் பாடும்போது. சொன்னல ஒரு இப்படி ஒரு feel ஆகுங்க. என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அவங்க பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்கிறாங்க. நல்லா வாசிக்க முடியாது, இப்படி பாடுனுக்கிறீங்க. ஐயோ சாரி சிஸ்டர். சிஸ்டர் தப்பாக பண்ணனா? ஆமா, நீங்க கரெக்டா பாடணும்ல. மைக் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. கரெக்டா பாடணும்ல, இல்லனா கரெக்ட் தான் நாங்க சிஸ்டர். கஷ்டப்பட்டு அவர் வாசிக்கிறாரு. தக்க மாதிரி பாடலாம். ஓவர் உற்சாகத்தை அந்த அக்கா மைக்கை கட்டி விட்டுச்சு. அவங்க உற்சாகம் இல்ல, டென்ஷன் ஆயிட்டாங்க நீங்க பாடுனதுல. சாரி சிஸ்டர். சிஸ்டர் சீசா சொல்கிறான், செம்ம கிஃப்ட் அவங்க நிஜமாவே. அவங்களுமே பார்த்தீங்களா, என்னால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது வரல. சிஸ்டர் சூப்பர் வாய்ஸ், செம்ம கிஃப்ட் உங்களுக்கு. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பாடு. சிஸ்டர் அவங்கள மைக் அதில் வேலை செய்தா பேசுங்க. ஹலோ. கேட்குது சிஸ்டர். உங்கள் சிஸ்டர் அவங்க சிஸ்டர், இவங்க பிரதர். ஓ ஃபேமிலி 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 அப்படியா? இது எங்க ஒரு ஃபேமிலி தான், லைக் ஃபேமிலி. அவர ஃபேமிலி தான். ஓ அவர ஃபேமிலி. நான் நினைச்சேன் எங்க வந்து வந்தாப்ல. இல்ல சிஸ்டர் செம்மையா வாசிக்கிறீங்க சிஸ்டர். நடுவில் இந்த ஒரு பீஸ் ஒன்று கொடுத்தீங்க பார்த்தீங்களா? டாங் 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 டாங். அவங்களை ஒரு கொடுக்க சொல்லுங்க. கொடுப்பாங்க சிஸ்டர். செம்ம கிஃப்ட் சிஸ்டர். கீபோர்ட்லாம் அப்படியே விளையாடுறீங்க, இந்த விரல் இருக்குது பாருங்க, அப்படியே விளையாடுது அப்படியே உங்கள் விரல். செம்மையாக வாசிக்கிறீங்க. ஐயோ ஐயோ உண்மையாகவே இப்படிலாம் கிஃப்ட் இருக்கிறதுனா சாதாரண விஷயமே. அதுவும் பாருங்கள் ஃபேமிலியாக எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு. டம் தூண்டுன்றதே வாசிச்சுன்னு இருக்கேன். டம் தூண்டா? அப்போதுலேருந்தே வாசிக்கிறேன். என்ன லாங்குவேஜுங்க அது? டம்மா தூண்டுனா டம்மா தூண்டுனா? வயசுல ஓ சின்ன வயசுல இருந்தா? சின்ன குழந்தையா இருக்கும் போது இருந்து வாசிப்பாங்க. குழந்தையா? நான் எல்லாருமே சின்ன குழந்தையா இருக்கும் போது இருந்து வாசிப்போம். ஒரு வயசுலேருந்தே வாசிப்போம். ஒரு வயசுல இருந்தேவா? எங்கேயோ இடிக்கிற சரியில்லை நீங்கள் ஸ்பேஸ். சிஸ்டர் நீங்கள் எத்தனை வயசுல இருந்தா வாசிங்க எப்படி வேணாலும், ஆனால் செம்ம கிஃப்ட்டு. உண்மையாகவே எனக்கு வந்து ஏதோ பேசுகிறது ஒரு கிஃப்ட்டு. நான் அப்படியே ஜாலியாக பேசுவேன், ஒரு கிஃப்ட்டு. உங்களுக்கு கீபோர்டு ஒரு கிஃப்ட்டு. சார் மைக்கை கொடுங்க சிஸ்டர். ட்ரம்மர் ட்ரம்மர் ட்ரம்ஸு ட்ரம்மா பாய். சிஸ்டர் வாய்ஸு பிரதர். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவரும் நல்லா வாசிப்பாரு, நல்லா பாடுவாரு. அப்படியா? அவர் வரலையா? அவருக்கு கொஞ்சம் முடியல உடம்பு, அதனால ஐயோ கொடுத்து வைக்கலையே அவரையும் பார்க்கறதுக்கு. உண்மையாக சொல்கிறோங்க, செம்ம கிஃப்ட்டுங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கேளுங்க சீக்கிரம் கேளுங்க, அதுக்கு தான் நாங்கள் வெயிட்டிங். சிஸ்டர் பிரதர் வந்து ஐயோ செம்மையா இல்லை சார். வளர்றீங்க இல்லை செம்மையா இருக்கீங்க பிரதர். நீங்கள் ஸ்டைலா? தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். ஸ்டைலாக வேற இருக்கீங்க எல்லாமே. இவங்களும் எல்லாருமே ஸ்டைலாக தான். நீங்களும் ஸ்டைலாக தான். ஐயோ செம ஸ்டைல். ட்ரெஸ் பண்ணுறது கூட ஒரு கிஃப்ட் தான் போல உங்ககிட்ட. சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாம் கிஃப்ட்டு நான் இந்த வயசுலேருந்தே வாசிப்பேன், அந்த வயசுலேருந்தே வாசிப்பேன் அப்படிலாம் சொன்னீங்க. ஒரு விஷயத்த யாருமே சொல்லிய, இந்த கிஃப்டை எனக்கு கொடுத்தது ஏசப்பான்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் ஏசப்பா பாட்டு தானே சிஸ்டர் வாசித்தீங்க? தமா தூண்டி தமா தூண்டி தமா தூண்டி தமா தூண்டி தமா தூண்டிலேருந்து வாசித்து என்ன சிஸ்டர் பிரயோஜனம்? என்னதான் நாங்கள் ஏசப்பா பாட்டு பாடினாலும் ப்ராக்டிஸ் பண்ணோம். அவர் கொடுத்த டேலண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணினே இருந்தனால தான் இவ்வளோ நல்லா பாட முடியும். கரெக்டு சிஸ்டர். ப்ராக்டிஸ் பிரதர் அடிக்கடி சொன்னார், நான் கவனிச்சேன்.
அந்த ப்ராக்டிஸ்டு அது வார்த்தை வர மாட்டேங்குது சிஸ்டர். நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் சொல்லுங்க. இல்லை அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் கரெக்ட் தான், நீங்களும் பார்க்குறவங்களுக்கும் கரெக்டாக தான் தெரியும். ஆனால் அந்த ப்ராக்டிஸில் அந்த கிஃப்ட் வெளியில் வரணும்னா அது யார் கொடுத்ததா இருக்கும்? சரி, நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வாட்ச் வந்து பிரதருக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன், அவர் கையில் மாட்டின்னு இருக்காரு. கட்டி பார்க்கலாம், கொடுங்க பிரதர். தேவை கிடையாது, நானே கட்டிக்கிறேன். இப்போ கையில் கொடுக்குறோம், இவர் மாட்டிட்டு வந்தார். நம்ம அந்த வாட்ச் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம், அவர் என்ன சொல்வார்? கிஃப்ட்டுன்னு சொல்வார். அப்படி சொல்ல மாட்டார், எந்துன்றவர். இது எவ்வளோ கேவலமாக இருக்குது சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது. அவர் கண்டிப்பாக சொல்வார்ல, இது எங்கள் கிஃப்ட். என்னது கிஃப்ட் கொடுத்தாங்க. என்னதான் கையில் வாட்ச் போட்டிருந்தாலும் அவர் தான் மாட்டுறாரு. கிஃப்ட் கொடுத்தவங்க ஒரு நாள் தான் மாட்ட முடியும், கரெக்டா? டெய்லியும் வந்து மாட்டி விட மாட்டாங்க. என்ன சிஸ்டர், கரெக்டு தானே? ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாரு தானே? ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி தானே நீங்கள் வாசிக்கிற கீபோர்டும் சரி, பாஸ் நீங்கள் வேற லெவல். நீங்கள் வேற இந்த கிஃப்ட் எல்லாம் சிஸ்டர் நீங்கள் உங்களை மாதிரியே பாடணும்னா ஆட கைத்தட்டிலே வாங்கிட்டு போங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் ஒருத்தர் கொடுத்தாரு தானே? அது யார் கொடுத்தா? சொல்லுங்களேன், சொல்லுங்க, யார் கொடுத்தா? உங்க அப்பாவா, உங்க அம்மாவா? ஏசப்பா. சிஸ்டர்? ஏசப்பா. பிரதர்? ஏசப்பா கொடுத்தார். தமாத்துண்டே ஏசப்பா. ஏசப்பா தான் கிஃப்ட் கொடுத்தார். நீங்க எல்லாம் வாசித்தீங்க, உங்களை பற்றி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணீங்க, பயங்கர பெருமையாக ஃபீல் பண்ணீங்க, ப்ராக்டிஸ்ன்னு சொன்னீங்க. ஆனால் கிஃப்ட்டு கொடுத்த ஏசப்பாவை ஒரு வார்த்தையாவது யாராவது சொன்னீங்களா? இதை தான் நம்ம ரொம்ப பெருசாக பார்த்துருந்தோம். சரி, ஓகே, விடுங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா சிஸ்டர்? கேளுங்க பிரதர், உங்ககிட்ட கேட்கலாமா? எல்லார்ட்டையும் கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் மைக் இப்படி நீட் கேட்குறீங்க. இல்லை, எல்லாருக்கும் பேசுறதுக்கு, எல்லாரும் பேசுறது கேட்கணும்ல. கரெக்டு தான், எல்லாரும் பேசுறது கேட்கணும், கரெக்ட் தான். ஏசப்பா வேற ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, அது என்ன கிஃப்ட்னு தெரியுமா பிரதர்? வேற நான் நல்லா பாடுவேன், நான் நல்ல ஃபேமிலியை கிஃப்டா கொடுத்துருக்காரு. நல்ல ஃபேமிலியை கிஃப்டா கொடுத்துருக்காரா? ஓகே 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 ஓகே. சிஸ்டர், உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு? ஃபோன் கிஃப்டா கொடுத்தாரா? ஏசப்பாவே வேதனை வருவாரு. பிரதர், உங்களுக்கு என்ன கிஃப்டா கொடுத்தாரு? சிஸ்டர் ஃபேமிலின்றாங்க. எனக்கும் ஃபேமிலி, அப்புறம் பைக். ஃபேமிலி கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல அப்பா அம்மா அக்கா தங்கச்சி. சிஸ்டர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஆயிடுச்சு. உங்க ஹஸ்பண்ட் நான் தானே? நீங்க சொன்ன ஃபேமிலி என்னைய சொன்னீங்க தானே? குட்டி பாப்பா. ஓகே, நல்ல ஒரு ஃபேமிலி கொடுத்தாரு, கிஃப்டா ஃபீல். பிரதர், நீங்க? பிரதர் மைக். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் கேட்கல. ஏதோ உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு, ஃபீல் பண்றீங்க? எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. நிறையனா? எனக்கு லைஃபே கிஃப்டா கொடுத்துருக்காரு. லைஃபே கிஃப்டா கொடுத்துருக்காரு. கை தட்டலாம் அவரு. எல்லாம் கரெக்டு. இதெல்லாம் நல்ல ஃபேமிலி கிஃப்டா கொடுத்துருக்காரு, கேட்ஜெட்டை கிஃப்டா கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பாய்க்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு, பிரதருக்கு லைஃபை கிஃப்டா கொடுத்துருக்காரு, ஏன் உங்களுக்கு கூட நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்டை கொடுத்தாரு. அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் சொன்னீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்ட் இருக்குது, அது என்ன தெரியுமா? பைபிள். ஆமா பிரதர், பைபிள் மறந்துட்டேன். ஒருத்தங்க gift கொடுத்தாங்க 2 நாள் முன்னாடி தான். எங்க வச்சிருக்கீங்க? வீட்ல வச்சிருக்கேன். ஓ, வீட்ல பத்திரமா வச்சிருக்கீங்க, வாசிக்கிறது இல்ல. இப்பதான் பிராக்டிஸ் பண்றீங்க. அதிகம் விளங்கிடும் கிறிஸ்துவ வாழ்க்கை. நிறைய பேர் இப்படிதான், அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டை வந்து ஓரமாக தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சபை கூட பைபிள் எடுத்துட்டு போறோமான்னு தெரியல, செல்ஃபோன் எடுத்துட்டு போறோம், அப்புறம் அங்கே போடுறாங்க ஸ்க்ரீன்லன்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையாகவே பைபிளை கையில் எடுத்து வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல. எந்த அதிகாரம் எங்கே இருக்குது, எடுத்து அதுக்கப்புறம் எது வரும், மற்றதுக்கு அப்புறம் என்ன வரும்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கே போட்டுடுறாங்க எல்லாத்தையும். எதாவது கண்டுபிடிக்கணும்னா கூகுள் சர்ச்சில் போட்டுறீங்க, முடிஞ்சு போச்சு. யாருக்கு என்ன தெரியுது பைபிளை பற்றி?
இதை பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ண வரான் இவர் பைபிளை வச்சு. அது நான் ட்ரம்ஸ் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்கு வாசிக்கணும் பிரதர். அது நல்ல கிஃப்ட்டு. அது கூட அதை பற்றி உண்மையாக சொல்லணும்னா நல்ல கிஃப்ட்டு. அதை இன்னைக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதை யூஸ் பண்ணுறீங்க, சொல்கிறீங்க மணிக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். தமா தூண்டி என்ன பண்ணீங்க? பைபிள் வாசித்தீங்களா? தமா தூண்டு வயசுலேருந்து பிரதர் ப்ராக்டிஸ் நீங்களே கற்றுக்கணும் நீங்களே. பிரதர் இன்னும் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட் அவர் கொடுத்ததை நீங்கள் யோசிக்கவே மாட்டேன்றீங்க. பார்க்குறீங்க கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க. சரியில்லையே பிரதர், என்னதுன்ட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கிஃப்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு சொல்லிட்டோம். இதுதானா? இதுதான் கிஃப்டா மீன் பண்ணுறீங்களா? எனக்கு இவ்வளோதான் கொடுத்தாரு. இவ்வளோதான் கொடுத்தாரா? பாக்கெட் நிறையாவா கொடுப்பாரு எடுத்துன்னு வந்து? சரி, நான் பார்க்குறேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வாரம் சண்டே, இந்த சண்டே அதாவது இன்னைக்கு இன்னைக்கு மண்டே, நம்ம ஷூட்டிங் எடுத்துனுக்கிறோம் மண்டே. அதை நான் சொல்ல. இந்த வாரம் சண்டே. இந்த வாரம் சண்டே என்ன டே? இந்த வாரம் சண்டே. இந்த வாரம் சண்டே என்னம்மா? பிரதர் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, பாடி களைப்பா இருக்கு. பாடி வேணாம் இவங்களுக்கெல்லாம் வேணாம், நீங்கள் இருங்க பிரதர். இந்த சிஸ்டர் இந்த வாரம் சண்டே என்ன? இந்த வாரம் சண்டே வந்து ரிசரக்ஷன் டே. ரிசரக்ஷன் டே இல்லை, ஆண்டவர் உயிர் தெழுந்த திருநாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம் இதில். இப்போ யோசிங்களேன், எது சூப்பர் கிஃப்ட்? அன்னைக்கு பாடுவோம். அது இவன் ட்ரம்ஸ் வாசிப்பேன். நம்மளுக்கு புது ட்ரெஸ் கிடைக்கும்ல? புது ட்ரெஸ். ஆமாம், புது ட்ரெஸ் கிடைக்கும். அதுதான் கிஃப்ட் பிரதர். அதான் புது ட்ரெஸ் கிடைக்கும். புது ட்ரெஸ் கிஃப்ட். புது ட்ரெஸ் கிஃப்ட். சிஸ்டர் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிரியாணி. இது கிஃப்ட் அங்க வாழ்க்கையில. பிரதர் இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லையா? லைஃப்ல இதுவா கிஃப்ட்? இதுவா சந்தோஷம்? இதுதான் இயேசுப்பா கொடுத்த கிஃப்டா? ஆமா பிரதர். பிரதர் உயிர் தெழுந்தாருன்னா எதையோ ஒன்ன ஜெயித்து உயிர் தெழுந்தாரு. அப்ப நமக்கு ஒரு கிஃப்ட கொடுத்தாரு. என்ன அது? இந்த சண்டே கிளாஸ்லாம் சொல்லுவாங்களே, எஸ் எனக்கு ஜீவன் தந்தாரே அப்படி சொல்றீங்களா? இந்த ஜீவன் தந்தாரே, ஏசப்பா எனக்காக ஜீவன் தந்தாரு. அதுதான், அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கே. தெரியலப்பா எனக்கு. பிரதர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மரணத்தை கிஃப்டா கொடுத்தாரா? மரணத்தை கிஃப்டா கொடுத்தாரா? ஐயோ கடவுளே, பிரதர் மரணத்தையா கிஃப்டா கொடுத்தாரு? இது நாங்க அநியாயமா இருக்குது. ஏசப்பா மரணத்தை கிஃப்டா கொடுத்தாரு. அவங்க தான் சொன்னாங்க ஜீவன் சொல்லி. உயிர் தெழுதலை கிஃப்டா கொடுத்துருக்காரு. உயிர் தெழுதலை கிஃப்டா கொடுத்துருக்காரு. உயிர் தெழுதலை கிஃப்டா கொடுத்தாரா? சரி, அதான் உயிர் தெழுதல் எப்படி கிஃப்டா கொடுத்தாரு? உயிர் தெழுது 3ஆம் நாள் உயிர் தெழுந்து கொடுத்தாரு. கிஃப்டா கொடுத்தாரு. அதுதான் கிஃப்ட். தெரியல பிரதர், எனக்கு புரியல பிரதர். நீங்க பேசுறதே புரியல. எனக்கு தெரியும். சொல்லுங்க. உயிர் தெழுந்து ரெசரக்ஷன் டேவை கிஃப்டா கொடுத்தாரு. சூப்பர் பிரதர். அதுதான் ரெசரக்ஷன் டேவே கிஃப்டா கொடுத்திருக்காரு நமக்கு. நீங்க கண்டிப்பா பரலோகம் தான் போவீங்க. நான் பிரதர் போக மாட்டேன். இல்லை, ஒரு விஷயம் புரியவே இல்லை இன்னும் உங்களுக்கு. ரெசரக்ஷன் டேனா என்ன? உயிர் தெழுதல்னா என்ன? ஏங்க நீங்களும் என்ன பரிசுத்தவானா? சொல்லுங்க. இல்ல சர்ச்சில் வர்ஷிப் பண்ணி நீங்க பாடினா நீங்க பரிசுத்தவானா? இல்ல. அப்புறம் என்ன? எங்களுக்கு புரியல. பிரதர் உங்களுக்கு புரிஞ்சுதா? பிரதர் நாங்க சண்டே ஆனா கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவோம். கரெக்டா கம்யூனியன் கரெக்டா எடுப்போம். கம்யூனியன் வீக் என்னாலும் மிஸ் பண்ண மாட்டோம் பிரதர். சண்டே கூட மிஸ் பண்ணுவோம், கம்யூனியன் மிஸ்ஸே பண்ண மாட்டோம். கம்யூனியன் எடுத்துட்டீங்க? எடுத்துட்டா போயிடுவோம் பரலோகம். எங்க கம்யூனியன் எடுத்தா டாடா பரலோகம் போயிடலாமா? அப்ப கம்யூனியன் கிஃப்ட்ன்றீங்களா? ஆமா, மறந்துட்டு கம்யூனியன் கிஃப்ட் பிரதர். மறந்துட்டு கம்யூனியன் எடுத்து அவரோட பாடி எதாவது நம்ம வந்து சாப்பிட்றோம், அதை கிஃப்டா கொடுத்துருக்காருல்ல. அப்போ ரத்தத்தை குடிக்கிறோம்ல, குடிங்க. நம்ம தான் ரத்த காட்டேரி மாரி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம. கம்யூனியன் எப்படி பேசுறாங்க பாருங்க. செகண்ட் சண்டே கம்யூனியன் பிரதர் எங்க சர்ச்சில் கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிடுவோம். மிஸ் பண்ணாம போய் கம்யூனியன் எடுத்துருவீங்க. கம்யூனியன் ஒரு லேட் ஆனாலும் கம்யூனியனுக்கு வந்துடுவோம் நாங்க. கம்யூனியன் எடுத்தோடனே எங்க போவீங்க? பரலோகம் ஸ்ட்ரைட்டா போயிடுவோம். அப்போ கம்யூனியன் கிஃப்ட். ஆமா, கிஃப்ட். நிறைய பேர் அப்படிதாங்க இருக்கிறாங்க. கம்யூனியன் எடுத்துட்டா பரலோகம் போயிடலாம். கரெக்டாக கம்யூனியன் எடுத்துடணும்.
அதான் கிஃப்ட்டு. என்னங்க இது அநியாயமா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம எங்க இருக்கிறோம்? சர்ச்சு இதுல தான் இருக்கிறோம். சர்ச்சு எல்சடாய் பேர்னு வேற போட்டிருக்கீங்க. ஆனா சர்ச் எங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு. ஓ அப்படி சொல்றீங்களா? சர்ச் எங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. சர்ச்சை கிஃப்டா கொடுத்துருக்காரு. உங்களுக்கு என்ன கொடுத்தாரு சர்ச்சில் கிஃப்டா? இந்த ஏசியை கொடுத்தாரு. நான் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு குழு 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 நல்லா நின்று வாசிக்கிறீங்க. கீபோர்டு எனக்கு கூட ட்ரம்ஸ் கிஃப்டா கொடுத்தாரு. ஓ இன்னுமாங்க புரியல. ஈஸ்டருக்கு இதெல்லாம் கிஃப்டா கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஈஸ்டர் முட்டை சொல்றீங்களா? முட்டை ஈஸ்டர் எக். கேக் சொல்றீங்களா? கேக் வேற என்ன இருக்கு? கிறிஸ்மஸ்க்கு தானே கேக். ஈஸ்டருக்கும் கொடுப்பாங்க கேக். அதான் எங்க சர்ச்ல கொடுப்பாங்க. நான் வந்து உட்காந்துக்கிறேன் உங்க சர்ச்சில். வாங்க பிரதர், காலை டிஃபன்லாம் போடுவோம்னா. தமாசா பேசுறீங்க பிரதர் நீங்க. டிஃபன்லாம் போடுவாங்க, நம்ம ஜாலியா வந்து உட்காந்துக்கலாம். குட் ஃப்ரைடே கூட சாப்பாடு போடுவோம் நாங்க. குட் ஃப்ரைடே கூட சாப்பாடு போடுவீங்க. என்ன பாருங்களேன், இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து கஷ்டப்பட்டது, பாடுபட்டது, சிலுவையில் மரிச்சது, நமக்காக முழுட எலும்புனது இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. அன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டோம். கஞ்சி, ஓஹோ, தயிர் சாதம், சாம்பார். நீங்களே சாம்பார் தான் இப்படிதான் சாப்பிடுவோம். அப்ப துக்கமா தான் இருப்போம். ஓ துக்கமா புது ட்ரெஸ் போட மாட்டோம். புது ட்ரெஸ் போட மாட்டோம். ஃப்ரைடே அன்னைக்கு புது ட்ரெஸ் போட மாட்டோம். ஈஸ்டருக்கு ஏன் ஸ்டார்ல அதனால புது ட்ரெஸ் போட்டு பிரியாணி சாப்பிட்டு கொண்டாடுவோம். கொண்டாடுவீங்க. ஏன் ஸ்டார் அவரு தூங்கி இந்த ஏஞ்சாரா? உயிரோடு ஏஞ்சிட்டார். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏஞ்சாரு அவர். எதுக்காக ஏஞ்சாரு, என்ன கொடுத்தாருன்னு கூட சொல்ல தெரியலையே உங்களுக்கு. சர்ச்சில் அதை கொடுத்துக்கிறீங்க, இதை கொடுக்குறீங்க, கம்யூனியன் பேசுறீங்க. என்னங்க கொடுத்தாரு கிஃப்டா? போங்க பிரதர், நீங்களே சொல்லிடுங்க. தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோதான். ரொம்ப வேதனையாக இருக்குங்க. பார்க்குற நிறைய பேருக்கு கூட இது பெருசாகவே தெரியல. அவர் பெஸ்ட்டு கிஃப்டாக என்ன தெரியுமா கொடுத்தாரு? பாவ மன்னிப்பை கொடுத்தாரு. உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்தாரு. இங்கிலீஷில் சால்வேஷனை கொடுத்தார். அந்த சால்வேஷனை குறித்து யாராவது பேசுனீங்களா? அவர் கொடுத்த அவர் மரித்த நோக்கமே அதானே. நல்லா முள்ளிங்க. நான் அவர் மரித்த நோக்கமே நீங்களும் நானும் பரலோகம் போகணுன்றதுக்காக தான். அந்த ரட்சிப்புன்ற ஒரு கிஃப்ட் இருந்தால் தானே நம்ம பரலோகம் போக முடியும். அதை கொடுக்கறதுக்கு பிதா தான் பிள்ளையே அனுப்புனார். இயேசு கிறிஸ்து கூட ஒரு பெஸ்ட் கிஃப்ட் நமக்கு. அவர் இந்த உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டா தான் நம்ம பரலோகம் போக முடியும். அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? அதை பற்றி யோசிக்கிறீங்களா? இந்த ஒவ்வொரு கேம்ப்பு, இந்த சண்டே ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் செஷன் நடக்கும். எல்லாரும் ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, என்னை பாவத்தை மன்னிங்க, வாங்க வாங்கன்னு உள்ளே உட்கார வச்சுப்பாங்க. ஒரே வாரத்தில் அவர் துரத்தி விட்டுருவோம். நம்ம பெஸ்ட் கிஃப்ட் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. அது இலவசமானது. ட்ரம்ஸ் எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்க? 70,000 ரூபாய். 70,000 ரூபாய். கீபோர்டு 1,00,000 ரூபாய். காசு கொடுத்து தானே வாங்கினீங்க. இதை போய் கிஃப்ட்ன்றீங்க? இல்லை, எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க, அதனால சொன்னேன். அவங்களுக்கு யார் காசு கொடுத்தா? ஓசிலியா வாங்கினாங்க. ஆனால் ஏசப்பா இலவசமாக கொடுக்குற அந்த அந்த ரட்சிப்பை இன்னைக்கு வேல்யூ பண்ணுறதில்ல. ஏன்னா அது இலவசமாக, ஏன்னா அது இலவசமாக கிடைச்சதுனால. அதான் பிரச்சனை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏசப்பா நமக்காக பாடுபட்டதை கூட மறந்துடுவோம். நம்ம இந்த 40 நாள் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சாம் பிரதருக்காக நீங்கள் உயிரை கொடுப்பீங்களா? அவனுக்காக ஏன் நான் உயிரை கொடுக்கணும்? உயிரை கொடுக்க மாட்டேன். நண்பன் பிரதர் இப்படி சொல்லிட்டாரு திடீர்னு. வச்சுக்கோங்க நண்பரை பக்கத்துலேயே. ஆனால் போங்கப்பா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கு கூட கஷ்டமாக இருக்குது பிரதர், இவர் இப்படி பேசிட்டாருன்னு. நான் எவ்வளோ சீரியஸாக பேசுனுங்கிறேன், நீங்கள் அவரை வச்சு விளையாண்டுன்னு இருக்கீங்க. வாழ்க்கையில் சீரியஸாக தெரிஞ்சுக்கோங்க. விளையாண்டுன்னு இருக்காங்க. கேளுங்க, அவன் கொடுப்பானா கேளுங்க ஃபர்ஸ்ட். நீ கொடுப்பீங்களா அவருக்கு? அவன் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் கொடுக்க, என்னால் கொடுக்க முடியாது. சரி, ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறா பார்க்கலாம். இதுனடா நியாயமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து கொடுத்த உயிர் ரட்சிப்புக்கு இன்னைக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை, விளையாட்டாக போச்சு. எவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு நமக்கு. நிறைய பேருக்கு நம்ம பாவினே தெரியறது இல்லைல்ல, அதனால நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு நினச்சிக்கிறோம்ல, அதனால தான் அப்படி நினைக்கிறோம்.
தன்னை நீதிமான் மிஞ்சின நீதிமான் நினச்சினுக்கிறோம். அதனால தான் அவர் கொடுக்குற பெரிய கிஃப்ட்டை நம்ம மைக்கில் பேசுங்க. அப்போ அது பெரிய விஷயமா தெரியல, அதனால தான் பெரிய விஷயமா தெரியல. அப்பா ஏசப்பா எவ்வளோ வேதனைப்படுவார். நானே வேதனைப்படுறேன்னா ஏசப்பா எவ்வளோ வேதனைப்படுவார். பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்கிறேன், ஏசப்பா அவர் பெஸ்ட்டு கிஃப்ட்டை கொடுத்துருக்கிறார். அவரை மாதிரி யாருமே கிடையாது. சிலுவையில் மறித்து அடி ரத்தம் கொட்ட அடிக்கப்பட்டு மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். மரணத்தை ஜெயித்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க பாவ கட்டுக்களை அறுக்க ஜெயித்திருக்கிறார். எழும்பி இருக்கிறார். இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏன் நமக்கு கூட பாவ மன்னிப்பு தேவை. முதல்ல நம்ம பெருமை, நம்ம மிதப்பு, நான் இல்லைங்க. முதல்ல ஆண்டுகிட்ட சொல்லுவோம், என்ன மன்னிங்க. அவர் கொடுத்த கிஃப்ட் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்காக மாத்திரம் உண்மையாக பயன்படுத்துங்க. சும்மா நானும் ஸ்டைலுக்கு வாசிக்கிறேன், எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அது கிடையாது. முதல்ல கடவுள் கொடுத்த கிஃப்டை ஒழுங்காக பயன்படுத்துங்க. இந்த தாளந்தெல்லாம் அவருக்காக பயன்படுத்துங்க. ஒரு சிலர்லாம் இதையும் சினிமா பாட்டுக்கும் வாசினுக்கிறாங்க. கடவுள் கொடுத்த கிஃப்ட் தானே, யோசிங்க. முதல்ல பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏசப்பா பெஸ்ட் கிஃப்ட். அது மாத்திரம் இல்லை, அவர் கொடுத்த ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. ஒருவேளை சிஸ்டர் நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு. உங்களுக்கு இயேசு ஜீவனை கொடுத்துருக்கிறார். சிஸ்டர் சி கார்டு கொடுங்க, வரலாமா? வாசிங்க பிரதர். எனக்கும் ஆண்டவர் கிஃப்டை கொடுத்து அவர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பை யோசிச்சு இப்போ. ஆமென். நீங்களும் ஏசப்பா கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட்ன்ற ரட்சிப்பை முதல்ல யோசித்து பாருங்க. அதை தினமும் புதுப்பிக்கிற வழியா பாருங்க, ஆண்டவர் சந்தோஷப்படுவார். தினமும் புதுப்பிச்சு உங்களை ஆண்டு பிள்ளைய மாத்துங்க. அதே தான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அது புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சொல்லம்மா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு எனக்கு, விடுதலை தந்தார். உற்சாகமாக பாடலாமா? ஏசப்பா கொடுத்த கிஃப்ட் தான் பெரிய விடுதலை. பாவத்தது விடுதலை கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு கிஃப்டா நம்ம மத்தியில இப்ப இருக்கிறார். புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். உற்சாகமாக புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அடே கண்களை மூடி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்க ரட்சிப்பை நாங்கள் உணர்ந்து அதை நாங்கள் புதுப்பிக்கிறோம். எங்களை மன்னிங்க. மற்ற விஷயத்தை ரொம்ப பெருசா பார்க்கிறோம், ஆனா இதை நாங்கள் வேல்யூ பண்றதே இல்லை. எங்களை மன்னித்து அனுதினமும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களுக்காக நீரும் கஷ்டப்பட்ட ஆண்டவரே, மறுத்தி உயிரோடு எழும்பினீரப்பா. நீங்க தான்ப்பா பெஸ்ட் கிஃப்ட். ரட்சிப்பு தான்ப்பா பெஸ்ட் கிஃப்ட். பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அதை உணர்த்துங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படட்டும். ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி இயேசுவே நான் பண்ண தப்ப மன்னிங்கன்னு சொல்லி செபித்துட்டு தூங்கட்டும். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ள சிருஷ்டிங்க. பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க. கிராஸ் டிவி ஆசிர்வதிங்க. நடத்துகிற அண்ணா அக்கா கூட உடன் ஊழியர் எல்லாரையும் ஆசிர்வதிங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Happy Resurrection Day. பெஸ்ட் கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, அதை புதுப்பித்து கொண்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். God bless you all. Thank you.